ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். 3 வெங்காயம் வந்து நான் சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வெயிட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா அந்த வாசனைலாம் நல்லா போகணும். அது மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் பாதி போட்டுக்கலாம். தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாமே. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. மஞ்சத்தூள் நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஸ்மெல்லு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸ்லோ பண்ணி உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். நான் தண்ணி எதுவுமே போடல, அப்படியே மூடி வச்சுட்டு வதக்கி வர மட்டும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கிடுச்சு நல்லா வெங்காயம் தக்காளிலாம். வெளியே விற்கிற மசாலா தான் நான் வந்து சிக்கன் மசாலா வெளியே விற்கிற மசாலா போடுறேன். அது ஒரு ஸ்பூன் போடுறேன். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மட்டன் வந்து ஃபஸ்ட்டே கழுவி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடுறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி போடுறேன். தண்ணி அது வேவுறதுக்காக தண்ணி போட்டிருக்கேன். அதை அப்படியே எடுத்து மூடி வச்சிருங்க. ஃபுல்லாக வெந்து வரட்டும் நல்லா. பாருங்க, இந்த மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. அடி பிடிக்காம அப்பப்போ கலரி விடுங்க. பாருங்க, சூப்பராக வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு. எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விடணும். அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி விட்டுறணும். பாருங்க, முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணி மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் மட்டன் கிரேவி. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.